குடும்பத்தினர்கள், அகில முஸ்லிம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஞ்சன் யார் என்பதை ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை ரிவாயத்து செய்கின்றார்கள். இந்த செய்தி திருமதி ஷரீஃபிலே 3540வது ஹதீதாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் பகீல், கஞ்சனாகிறவன் யாரென்றால் மன் ஒருவன், துகிர்து இந்தஹு, அவனிடத்தில் என் பெயர் சொல்லப்பட்டு, ஃபலம் யுசல்லி அலைய, என் மீது அவன் ஸலவாத்து சொல்லாமல் இருப்பானே, அவனை விட மிக கஞ்சன் உலகத்திலே யாருமே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நமக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாகவே நம்முடைய பார்வையில், நம்மளுடைய சிந்தனையில் கஞ்சன் என்பவன் தனக்கும் செலவு செய்ய மாட்டான், தன் குடும்பத்திற்கும் செலவு செய்ய மாட்டான், பிறருக்கும் செலவு செய்ய மாட்டான், எல்லா விஷயங்களிலேயும் கணக்கு பார்ப்பான். சிக்கனம் என்பது வேறு, கஞ்சத்தனம் என்பது வேறு. சிக்கனம் கண்டிப்பாக இருக்கணும், ஆனால் கருமித்தனம் கண்டிப்பாக யாரிடத்திலையும் இருக்கவே கூடாது. கஞ்சத்தனம் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. எந்த அளவிற்கு என்றால், தன் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கட்டும், அதை விட ஒருபடி மேலாக சொல்லணும் அப்படின்னா, குழம்பு காய்ச்சறம்ல, வீட்டில் சால்னா காய்ச்சறம்ல, அதில் கூட கத்தரிக்காவை எண்ணி போடக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. வீட்டில் 5 பேர், ஆளுக்கு 2, 2 10 பீஸ் கத்தரிக்காய் தான் போடணும். உருளைக்கிழங்கு, இப்படியெல்லாம் எண்ணி போடக்கூடிய நபர்களையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதெல்லாம் வேறு. இது நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தனையில் கஞ்சன் என்பது இப்படி நாம் வைத்திருக்கின்றோம். அது ஒரு பொழுதும் கூடாது. மார்க்கம் அதை அனுமதிக்கவே இல்லை. கஞ்சத்தனம் ஒரு பொழுதும் கூடாது. சுருக்கமாக நம் மார்க்கம் சொல்லுது, கஞ்சன் யார் அப்படின்னா, வேணும்னு நினைப்பான், ஆனால் அவன் செலவு செய்ய மாட்டான், முடிஞ்சு, வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் கஞ்சனுக்கு உண்டான டெஃபினிஷன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்கிறாங்க. உண்மையான கஞ்சன் யார் என்றால், என் பெயர் முஹம்மது என்று சொன்னதற்கு பிறகு, என் பெயர் முஹம்மது என்று சொன்னதற்கு பிறகு, என் பெயர் முஹம்மதை நீங்கள் செவி வாங்கியதற்கு பிறகு, செவி மடுத்ததற்கு பிறகு, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் என்ற ஸலவாத்தை நீங்கள் சொல்ல மறுத்துவிட்டால், மறுப்பதல்ல மறந்து விட்டால், அசால்ட்டாக இருந்து விட்டால், மறுத்தா காஃபீர் ஆயிரும். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுத்தா காஃபீர். நான் ஸலவாத் சொல்ல மாட்டேன்னு மறுத்தா அது காஃபீர். மறந்து விட்டால், பொடுபோக்காக இருந்து விட்டால் நீங்கள் கஞ்சன் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாகவே ஒரு நபருடைய பெயரை கூறுவது என்பது, எத்தனையோ நபிமார்கள் நமக்கு முன்னால் வந்திருக்காங்க, ஏராளமான நபிமார்கள் வந்திருக்காங்க. எல்லா நபிமார்களுக்குமே அவங்க பெயர் கேட்கப்பட்டால் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லணும். அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக என்பதாக. அதே பாணியில, அதே போங்குல எனது ஹபீபனுடைய பெயர் சொல்லப்பட்டு அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. சற்று மாற்றமாக ஸல்லல்லாஹு அலா முஹம்மதுங்கிறத பயன்படுத்துங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அல்லாஹ் சொல்றான், முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுங்கள். அலைஹிஸ்ஸலாம் என்பதும் அதற்குள்ளே வரும், ஸல்லல்லாஹு என்பதும் அதற்குள்ளே வரும். 2 சொற்களையும் இணைத்து என் ஹபீபுக்கு கூடுதல் சிறப்பை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்றான். இந்த ஸலவாத் என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதம், ஒவ்வொரு முஸ்லிமனுடைய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை எல்லா விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம், எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆயுதம் தான் இந்த ஸலவாத். துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு ஸலவாத்து முன்னும் பின்னும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஸலவாத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது, ஸலவாத்தை வளமையாக ஓதி வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு எண்ணற்ற பல சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அதில் குறைந்தபட்சம் ஒரு 10 முக்கியமான சிறப்புகளை மட்டும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவது சிறப்பு என்ன அப்படின்னா, ஸலவாத் என்பது அல்லாஹும் அவனுடைய வானவர்களும் செய்யக்கூடிய அமல்.
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தொழுகுங்கன்னு நம்மளை சொன்னான், அவன் தொழுக மாட்டான். நம்ம இடத்த அல்லாஹ் சொன்னா ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னான், அவன் ஜக்காத்து கொடுக்கன்ற அவசியம் கிடையாது, அவன் கொடுக்க மாட்டான். நம்மள அல்லாஹ் குர்ஆன் ஓத சொன்னா, அமல் செய்ய சொன்னா, எல்லாமே நம்மளிடத்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா செஞ்சான். ஹஜ் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கான், எல்லா அமல்களையும் நோன்பு வைங்கன்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ் ஹஜ்ஜு நோன்பு அவனுக்கு வைக்க மாட்டான், அவனுக்கு தேவையும் இல்லை, அவனுக்கு தான் நம்ம வைக்கணும். ஆனா இந்த சலவாத்து மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஓதுறேன் சலவாத்து, நான் செய்கிறேன், என் வானவர்களும் செய்யறாங்க. யா யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, என் ஹபீபுக்கு நீங்களும் சலவாத்து ஓதுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்ப இறைவன் செய்யக்கூடிய ஒரு மங்காத ஒரு அமல் என்றால் அது சலவாத். அல்லாஹ் செய்யக்கூடிய அமலை நாம் செய்கின்றோம், அந்த சிறப்பு முதல் சிறப்பு. இரண்டாவது, அல்லாஹுவினுடைய கட்டளைக்கு நாம் அடிபடுகின்றோம். சலவாத்துங்கிறது அல்லாஹுவினுடைய கட்டளை. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவா சொல்லிட்டான், சலவாத்து சொல்லுங்கிற கட்டளை. அந்த கட்டளைக்கு நாம் அடிபடுகின்றோம். அல்லாஹுக்கு அடிபணியக்கூடிய அற்புதமான சிறப்பு இரண்டாவதாக அதற்குள்ளே இருக்கிறது. மூன்றாவது இந்த சலவாத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எவர் ஒருவன் நபிகள் நாயகத்தின் மீது ஒரு தடவை சலவாத்து ஓதுவாரோ அவரின் மீது அல்லாஹ் 10 ரஹ்மத்து செய்கின்றான் என்கின்றார்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக அவருடைய 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படுகிறது. இது மூணாவது சிறப்பை அவர் அடைகிறார். நாலாவதாக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சலவாத்துல இருக்கு. எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், நம்ம பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் நமக்கு நிறைய அமல்களை கடமையாக்கி தந்திருக்கான். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இதர பல வணக்க வழிபாடுகள் எல்லாமே இருக்கு. இது அமல். இந்த அமலை சுத்தப்படுத்துவதற்கு ஒன்று வேணுமா இல்லையா? இந்த அமலை சுத்தப்படுத்துவதற்குண்டான அற்புதமான ஆயுதம் சலவாத்து என்கின்றார்கள். ஜக்காத்துல் அமல். நம்ம தொழுகை சுத்தமாகணும் அப்படின்னா நபிகள் நாயகத்துமே சலவாத்து ஓது. என் ஹஜ்ஜு அல்லாஹ்விடத்துல மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜாக மாற வேண்டும் என்றால் நபிகள் நாயகத்தின் மீது சலவாத்து ஓது. உன்னுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நபிகள் நாயகத்தின் மீது சலவாத்து ஓது. உன்னுடைய எல்லா விதமான தான தர்மங்களாக இருக்கட்டும், குர்ஆன் திலாவத்தாக இருக்கட்டும், எல்லா அமல்களையும் பரிசுத்தப்படுத்தி வடிகட்டி அதை ரொம்ப சுத்தப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு அமலாக இந்த ஜக்காத், இந்த சலவாத் இருக்கிறது என்பதை நாம் நாலாவது சிறப்பாக பார்க்கின்றோம். அடுத்த ஐந்தாவதாக, யார் அதிகமாக சலவாத் ஓதுகிறாரோ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவரை நாளை மறுமையிலே நபிகள் நாயகத்திற்கு அருகாமையிலே அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துருவானா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல, எங்க நம்ம பக்கத்துல சிஎம் இருந்தாருந்தா நம்ம கவலை இருக்குமா? நம்ம பக்கத்துல அமைச்சர் இருந்தா நம்ம கவலை இருக்குமா? நம்ம பக்கத்துல பிஎம் நபிகள் நாயகம் நம்ம பக்கத்துல மஹ்ஷர் மைதானத்துல இருந்தா நமக்கு ஏதாவது கவலை இருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அவங்க பக்கத்துல நம்ம நின்றா நமக்கு ஏதாவது கவலை இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அந்தஸ்தை, ஒரு சிறப்பை அந்த மனிதன் பெறுகிறான் நபிகள் நாயகத்தின் அதிகமாக ஸலவாத் ஓதினால். ஆறாவது சிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரை என்று சொல்லக்கூடிய ஷஃபாஅத் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். பரிந்துரை, ரெக்கமெண்டேஷன், அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்து அவர் அப்படியே நரகத்திலிருந்து தூக்கி கொண்டு போய் சொர்க்கத்தில் வைக்கக்கூடிய அற்புதமான வேலை, அந்த அந்தஸ்தை அவர் பெறுகிறார். ஏழாவது சிறப்பு என்ன அப்படின்னா, பொதுவாகவே மனிதன் கவலை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. எல்லா மனுஷனுக்கும் கவலை இருக்கும். இந்த கவலை நீங்க வேண்டும், மன சந்தோஷம் அடைய வேண்டும், அவன் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்றால், எல்லா மன கஷ்டங்களும் போக வேண்டும் என்றால் சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் சொல்றதெல்லாம் ஏதோ மல்லிகை கடை லிஸ்ட்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் அற்புதமான ஆதாரமான ஹதீஸுகளை தொகுத்து நான் சொல்றேன். டைம் குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கவலை போகணும் அப்படின்னா நீங்க சலவாத் அதிகமா ஓதிக்கிறீங்க. அடுத்து எட்டாவது சிறப்பு என்ன, நயவஞ்சக அந்த குணத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், முனாஃபிக்கின்களுடைய லிஸ்ட்ல இருந்து நீங்க அப்புறப்படுத்த வேண்டும் என்றால், நீங்க சுத்தமாக வேண்டும் என்றால் சலவாத் ஓதிக்கிறீங்க. மதீனால ஹாஜிகளுக்கு 8 நாள் தங்க வைப்பாங்க. மதீனால ஹாஜிகளை 8 நாள் தங்க வைப்பாங்க. ஏன் 8 நாள் தங்க வைக்கிறாங்க? ஐயட்டா எவ்வளவுங்க? 40. ஐயட்டா 40 வக்து அவங்க அங்கே தொழுதாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி 8 நாள் தங்க வைப்பாங்க. சரி, என்ன சிறப்பு? 40 வக்து அங்கே தொழுதா என்ன சிறப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய பள்ளியில, எந்த பள்ளி? மஸ்ஜிது நபவியில எவர் ஒரு 40 வக்து தொடர்படியாக தொழுகுவாரோ அவர் முனாஃபிக்கினுடைய லிஸ்ட்ல இருந்து அவர் வெளியில வந்துட்டாருன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம்.
அவன் வாழ்க்கையில் இனிமே அவன் முனாஃபிக்கே கிடையாதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் அல்லாஹ் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்ப 8வது சிறப்பு நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு. 9வது நோய் இல்லாத மனிதனும் கிடையாது, கவலை இல்லாத மனிதனும் கிடையாது. நோய் நொடிகளுக்கு அற்புதமான ஒரு டேப்லெட்ஸ் அல்லது டானிக்க அல்லது தைலம் எது வேண்டாலும் வச்சுக்கிறங்க, அற்புதமான ஒரு மருந்து இந்த ஸலவாத்துனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நோயா இருக்கட்டும், தலைவலி, காய்ச்சல், தீர்க்க முடியாத நோய். அல்லாமா பூசரி இமாமு மதீனால போய் கிடந்துட்டாங்க, தீர்க்க முடியாத நோயில பாதிக்கப்பட்டாங்க. அல்லாமா பூசரி இமாம் அவங்க ஸலவாத்தை ஓதி 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 புர்தா ஷரீஃபை எழுதினாங்க. புர்தா ஷரீஃபை எழுதியதற்கு பிறகு அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபா கிடைத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப நோய் நொடிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இந்த ஸலவாத் இருக்கிறது. கடைசியாக நிறைய சிறப்புகளை ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். மிக முக்கியமாக சிஹருடைய கோளாறு, கண்ணேர்கள் நாவேர்களுடைய கோளாறு, இது போன்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட நமக்கு மருத்துவர்கள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்து நல்லா தானங்க இருக்காரு அப்படின்றாங்க. ஆனா அவர் நல்லா இருக்க மாட்டாரு, அவருக்கு வேற கோளாறு இருக்கும். செய்வினை, கண்ணேறு, ஏவல், இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் இருக்கும். அதுக்காண்டி தானே 2 சூறாவே இறங்குச்சு. குல்லோ ரப்பில் ஃபலக் குல்லோ ரப்பி நாஸ் எதுக்கு இறங்குச்சு? செய்வின கோளாறுலேருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி, மனிதர்களுடைய ஜின்னுகளுடைய அந்த கெட்ட பொறாமைகள்லேருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அந்த சூறா இறங்குச்சு. அப்ப இது போன்ற விஷயங்களுக்கு ஸலவாத் மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என் பேர் சொன்னாலே நீங்க ஸலவாத் சொல்லிருங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்றாங்க. முஹம்மத் என்ற பெயர் செவிமடுத்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத நம்ம வாயில தூங்குனாலும் நினைவு இருந்தாலும் நினைவில்லாவிட்டாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்ம வாயில ஸலவாத் வந்துடணும், நம்ம வாயில ஸலவாத் வந்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். அதான் நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம நிறைய துவா செய்யணுங்க. சாதாரண ஆள் இல்லைங்க நம்ம முன்னோர்கள்லாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஸலவாத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க பாருங்க. நம்ம ஓதுறமோ ஓதலையோ அதுல நம்ம 2 வக்துக்கு தான் சொல்றோம், 5 வக்துக்குமே நம்ம சொல்லணும் ஸலவாத். 5 வக்துக்குமே நம்ம ஸலவாத் சொல்லணும். சுபுவுக்கு சொல்றோம், அடுத்து எப்ப அசருக்கு சொல்றோம், மற்ற 3 வக்துக்கு நம்ம என்ன செய்யறதில்ல, சொல்றதில்ல. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு கால 5 வக்துக்குமே நம்ம சொல்லியிருந்தோம், சொல்ற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிட்டோம்டா எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைச்சிருமா இல்லையா? எல்லாத்துக்குமே அந்த பாக்கியம் கிடைச்சிடும். இன்னொரு செய்தி, ஸலவாத் ஓதும் போது யாரும் எந்திரிச்சு போகாதீங்க. நம்மள ஒரு சின்ன தவறு நடக்குது. பள்ளியில் நம்ம உட்காந்துருக்கோம், பொதுவாகவே நமக்கு கூட்டு துவா பிடிக்காது, அல்லது இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கொள்கையில் இருப்பாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அது அவங்க உங்களுடைய பிரியம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். சபை நாகரிகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஒரு ஜமாத்து தொழுகிறாங்க, உட்கார்ந்துருக்காங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா திக்ர் ஓதுறாங்க, அதுக்கப்புறம் ஸலவாத் ஓதுறாங்கடா. அவங்களுக்கு பிடிக்காட்டாலும் பேசாமையாவது உட்காந்துருக்கு, பிடிக்காட்டாலும் பேசாம சும்மா உட்காந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு அப்புறமேல நீங்க எந்திரிச்சு போனீங்கடா, சும்மா உட்கார்ந்த உங்களுக்கு அந்த நன்மையை அல்லாஹ் கொடுத்துருவான். சும்மா உட்கார்ந்த உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவான். அதனால அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த ஸலவாத்தின் மூலியமாக பல சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதைத்தான் சொல்றாங்க, இவ்வளவு சிறப்பை அல்லாஹும் ரசூலும் உனக்கு தந்திருக்கும் பொழுது நபிகள் நாயகத்தினுடைய பெயர் கேட்டு நீ ஸலவாத்து சொல்லலை அப்படின்னா எப்படிப்பா நீ நல்ல மனிதனா ஆக முடியும்? நீ கஞ்சனப்பா, கஞ்சனாக நீ கருமையாக நீ இருக்காத, விசாலமான மனிதனாக நீ இரு என்ற ஒற்றை கருத்தை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தின் மீது அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாவுகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான்.